ஹே காய்ஸ், இன்றைக்கி நம்ம croissant தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக மில்க்கு, ஈஸ்ட்டு, சுகர் ஆட் பண்ணி 5 மினிட்ஸ் அப்படியே வச்சிடறேன். இப்போ ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிரும். அதுக்கப்புறம் மைதா மாவு, பால், கொஞ்சமாக பட்டர், அப்புறமேட்டு நம்ம பண்ணி வச்சுருக்க ஈஸ்ட் எல்லாத்தையும் போட்டு ஒரு மாவாக பிசைஞ்சிருங்க. அதுக்கப்புறமேட்டு ஒரு 1 ஹவருக்கு அதை அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் அது லைட்டாக இப்படி வந்திருக்கும். அதுக்கப்புறம் அதை நம்ம விரிச்சிடலாம். ஸோ ஒன்றா நம்ம லேயராக வைக்க போகிறோம். நடுவில் பட்டர் வைக்க போகிறோம். இந்த மாதிரி நான் ஒரு 5 லேயர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் எடுத்து ஒரு 1 ஹவருக்கு ஃப்ரீசரில் வச்சுருங்க. திருப்ப இந்த மாதிரி நம்ம ரெக்டாங்கிள் ஷேப்பில் தேய்ச்சிட்டு நான் கட் பண்ணுற ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. நடுவில் கொஞ்சமாக கட் பண்ணிக்கோங்க. உள்ளே நான் சாக்லேட் வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வித்தவுட் ஓவன் தான் ட்ரை பண்ணுறேன். எனக்கே எப்படி வரப்போகுதுன்ற ஒரு டவுட்டு தான், ஏன்னா ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். பட் ஓகே, சூப்பராக வந்துருந்துச்சு. டேஸ்ட் அதோட சூப்பராக இருந்துச்சு. உள்ளே அந்த சாக்லேட் நல்லா மெல்ட்டாக இருந்துச்சு. அந்த லேயர்ஸை பார்த்தீங்களா,